18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரை பற்றின ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ட்விஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த மூவி ஒரு சைக்கோ கில்லரோட ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் படம். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. இப்போ அமேசான் பிரைமில் தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அமேசான் பிரைமில் பார்த்துக்கலாம். இந்த மூவியை பற்றி ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்கோ கில்லரோட லைஃப்பில் ஒன் டேல நடந்த விஷயங்களை ரொம்ப த்ரில்லராகவும் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டும் வச்சு எடுத்துருக்கக்கூடிய படம் தான் இது. இந்த மூவியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். சரி, இந்த மூவியில் அப்படி என்னெல்லாம் த்ரில்லிங் சீன் இருக்குது, என்ன ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை பார்த்து, நீ என்ன சீரியல் கில்லரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காருக்குள்ளே இருந்த பையன் யாரோ ஒருத்தரை வந்து கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த காருக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்ததில் அந்த பொண்ணு யாருக்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஒரு காரில் வேகமாக போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணோட காரை வந்து ஃபாலோ பண்ணி விரட்டிக்கிட்டே வரும். திடீர்னு அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த காருக்குள்ளேருந்து ஒருத்தன் இறங்கி அந்த பொண்ணு போகிற காரை துப்பாக்கி எடுத்து சுடுவான். அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வேறு யாரும் கிடையாது, அந்த பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் சீனில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான்ல அவன் தான். அவன் சுட்ட உடனே அந்த பொண்ணோட கார் வந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடும். அந்த பொண்ணும் அந்த காருக்குள்ளேருந்து ஒரு வழியாக வெளியில் வந்து இந்த பையன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே ஓடுவா. தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளே ஓடின பொண்ணு அங்கே ஒரு வீட்டை பார்ப்பா. அந்த வீட்டுக்கு போய் அங்கே யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவா. அங்கே போய் பார்த்தா 2 வயசானவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, என்னை ஒருத்தன் கொலை பண்ண வர்றான், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே வந்துட்டு அவளுக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்த அந்த பெரியவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறதுக்காக மேலே மாடிக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்க மாடிக்கு போனாங்கல்ல அந்த பெரியவரோட ஒய்ஃப், அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் செத்து கிடப்பாரு. உடனே அந்த பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு வந்த சைக்கோ கொலைக்காரன் தான் அந்த பெரியவரை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கேல, ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணும் அந்த சைக்கோ கொலைக்காரனும் அந்த காருக்குள்ள உட்காந்து நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் அந்த கொலைக்காரன் இந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேல, ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. அப்படி அந்த பிளாஷ்பேக்ல காட்டும் போது அந்த சைக்கோ கொலைக்காரன் வந்துட்டு அந்த பொண்ணை ஒரு ரூம்ல வந்துட்டு ஒரு கட்டில கட்டி போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றான். அந்த பொண்ணும் என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறா. ஸ்டார்டிங்ல இவன் இந்த பொண்ணை தான் கொலை பண்ண ட்ரை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேல, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க 2 பேரும் டேட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்காங்க. அந்த பொண்ணு தான் அந்த பையன் கிட்ட என்னை இப்படிலாம் வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் செஞ்சிருக்கா. இந்த பையனும் அந்த பொண்ணு கூட டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில அந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஒரு டைமுக்கு மேல 2 பேரும் சேர்ந்து கொக்கைன் எடுத்துக்கிறாங்க. கொக்கைன் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்துகிட்டு, நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றா. உடனே இந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட, நீ சொன்ன விஷயங்களை தானே நான் எல்லாம் பண்ணேன், ஏன் இப்ப பிடிக்கல அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த பொண்ணு, எனக்கு அதெல்லாம் தெரியல, நீ பண்றது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பையன் என்ன பண்றான், இனிமே இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில கிளம்பி போறான். அவன் அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில போன உடனே சடனா அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டது மட்டும்தான் கொக்கைன்னு, அவனுக்கு அவ கொடுத்தது வந்து மயக்க மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்திருக்கிற அவனை அந்த பொண்ணு தரன்னு அந்த ரூம்குள்ள இழுத்துட்டு வந்து கட்டி போட்டு கத்தி எடுத்து கிழிச்சு ரொம்ப சித்திரவதை பண்றா. இப்படி அவனை சித்திரவதை பண்ணதுக்கு அப்புறமா இனிமே உன் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு அவனோட கழுத்துல குத்த போறா. இதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்ட அந்த பையன் தங்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணோட காதுலயே சுட்டுறான். உடனே பயந்து போன அந்த பொண்ணு, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வெளியில தப்பிச்சு ஓடுறா. இப்படி பயந்து வெளியில ஓடி வந்த அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறா. அங்க போயிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் கிட்ட, என்னை ஒருத்தன் கொலை பண்ண வர்றான், அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா.
உடனே வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரும் இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போன் எடுக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு தாங்கிட்ட இருந்த கத்தி எடுத்து அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரையும் கொலை பண்ணிடுறா. அந்த சூப்பர் மார்க்கெட்ல கூட இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட நீ யார்கிட்டயாவது சொல்லுவையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே அந்த பொண்ணு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ்ஸு, அந்த பொண்ணோட கார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கார் எடுத்துக்கிட்டு அங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறா. பின்னாடியே அந்த பையனும் அந்த கார்ல விரட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வந்துட்டு தப்பிச்சு போய் அந்த பெரியவங்களோட வீட்டுக்குள்ள போனா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பெரியவர் வெயிட் பண்ணுமா நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவரையுமே இந்த பொண்ணு தான் வந்து கொலை பண்றா. பின்னாடியே கார்ல துரத்திட்டு வந்த அந்த பையனும் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி போட்டுட்டு தன்னோட போலீஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் ஒரு பெரிய ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது வந்து என்னை தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்னு சொல்றான். கடைசியா அந்த போலீஸ்காரன் வந்து தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தினானா இல்ல இந்த பொண்ணு வந்த போலீஸ்காரங்களையும் கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போனாளா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியா இருக்குது. இப்படி இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சிருக்காரு டைரக்டர். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஹாலிவுட் படங்கள் மேக்சிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா மறக்காம அமேசான் பிரைம்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு நான் ரிவ்யூல கொடுத்த பில்டப்க்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, நாம இன்னைக்கு நம்மளோட மூவி ரிவ்யூ நிகழ்ச்சியில ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் மூவியை பத்தி ரிவ்யூ பண்ணோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.